குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகவும் முக்கியமான ஒரு டாபிக். அதாவது ஒரு சொத்தை நீங்கள் யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அந்த நபர் மனநலம் குன்றியவராக இருக்கலாம், இல்லை மைனராக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், ஏலம் விடுற பொருளாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலங்களை நீங்கள் வாங்கும்போது அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன, அதில் யாரெல்லாம் கையெழுத்து போட்டால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஒரு உரிமையாளர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர், பைத்தியம்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீதிமன்ற அனுமதியோடு அவருடைய கார்டியன் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தான் நீங்கள் கிரையம் கையெழுத்து வாங்க வேண்டும். ஒருவேளை உரிமையாளர் மைனராக இருந்தால் அதே நீதிமன்ற அனுமதியுடன் அவரோட கார்டியனாக யாரை நியமிக்கிறாங்களோ அந்த கார்டியன்கிட்ட இருந்து தான் நீங்கள் கையெழுத்து வாங்கணும். ஒரு உரிமையாளர் நொடிந்தவர், அதாவது இன்சால்வெண்ட் அப்படின்னா என்னென்னா, அவர் அவருடைய மொத்த சொத்தையும் ஜப்தி பண்ணிட்டாங்க, அவர் அதிகமாக கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாத ரைட்டு அது திவால் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவரோட சொத்தை கைப்பற்றி இருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட நபரிடமிருந்து நீங்கள் அந்த சொத்தை வாங்குறீங்கன்னா அதில் கோர்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா அதுக்கு அந்த சொத்தினுடைய காப்பாளர் ஒருவரை நியமிச்சிருக்கோம். அந்த சொத்து காப்பாளரிடமிருந்து நீங்கள் அதை எழுதி வாங்கணும். ஒருவேளை சர்ச்சோட நிலம், அந்த மாதிரி நிலங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதனுடைய அறங்காவலர் குழு இல்லைன்னா மற்றும் அதனுடைய பிஷப் இவங்களோட அனுமதியானது தேவை. இந்து கோயில்களுடைய சொத்துன்னா அது அறநிலையத்துறையினுடைய அனுமதியானது தேவை. சப்போஸ் இஸ்லாமிய அறக்கட்டளை அப்படின்னா அதுக்குன்னு வக்ஃப் வாரியம் இருக்கும், அந்த வக்ஃபு போர்டில் இருந்து நீங்கள் அனுமதி வாங்க வேண்டும். ஒருவேளை யாருக்காச்சும் இது கூட்டு நிறுவனத்தின் கூட்டு பங்கு நிறுவனத்தினுடைய சொத்து அப்படின்னா நீங்கள் சொத்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 10 பேர் பார்ட்னராக இருக்காங்கன்னா ஒன்று எல்லாரும் கையெழுத்து போட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்னரு 2 பார்ட்னருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கான அனுமதி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கான பவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு இதை விற்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நபர்கிட்ட இருந்து நீங்கள் எழுதி வாங்குறது நல்லது. அடுத்து, ஒரு கம்பெனியோட சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். அந்த கம்பெனியுடைய சட்டப்படி கம்பெனியினுடைய நிர்வாக குழுவுடைய தீர்மானம் அந்த சொத்தை விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்துருக்கணும். அதே மாதிரி அந்த கையெழுத்து போட வர நபருக்கு அந்த தீர்மானம் போட்டாங்க இல்லைங்களா, ஒருவேளை அந்த தீர்மானம் போட்டுருந்தா அந்த தீர்மானத்தில் அந்த நபருக்கு இவங்க இந்த பவரை கொடுத்துருக்காங்களா, அவருக்கு விற்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதேமாதிரி ஒருவேளை அந்த திவால் ஆகிவிட்ட கம்பெனியாக இருந்துச்சுன்னா நீதிமன்றம் அதை லிக்விடேட்டர் ஒருத்தரை நியமிச்சிருக்கோம், அந்த நபருக்கு மட்டுமே அந்த சொத்தை விற்கிறதுக்கு உரிமையானது இருக்கிறது. கடனாளிகளோட சொத்தை விற்கணும்னா அதுக்கு வங்கியினுடைய அதிகாரப்பூர்வ ஏலத்துறையினர் தான் பண்ண முடியும். வங்கியில் ஒரு வேளை நிலத்தை அடமானம் வச்சு அதை கட்ட முடியாமல் போயிட்டு அதை வங்கி ஏலம் விடும்போது நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த ஏலத்துறையினருக்கு முழு அதிகாரமும் உண்டு. அதேமாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 12 வருடம் அனுபவத்தை காட்டி அவங்க அட்வர்ஸ் பொசிஷன் ஆக்ட், அந்த அனுபவ பாத்தியத்தின் மூலமாக அந்த நிலத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்படி அவர்கள் வாங்கும் பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் வாங்கும் பட்சத்தில் அது விளம்புகை நீதிமன்றத்தினுடைய ஆணையை விற்பவர் வாங்கியிருக்காரான். உங்களுக்கு அவர் நான் 12 வருஷமாக வச்சுருக்கேன், அதனால எனக்கு இந்த நிலம் சொந்தம், நான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராருன்னா அவர் விளம்புகை நீதிமன்றத்தில் போயிட்டு இதற்கான உத்தரவை வாங்கிட்டு வராரா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை நாட்டை விட்டு வெளியேற ஒருவருடைய சொத்து அப்படின்னா, அதாவது குடிபெயர்ந்தவர் அவரோட சொத்து அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு அரசினுடைய பாதுகாப்பாளர் ஒரு கஸ்டடியன் இருப்பாங்க, அவருக்கு மட்டும்தான் இந்த சொத்தை விற்கிறதுக்கான ஒரு முழு உரிமையும் உண்டு. அடுத்து, வாரிசு இல்லாமல் அரசால் கையகப்படுத்தப்பட்ட சொத்தை மாவட்ட நிர்வாகம் மட்டுமே விற்க முடியும். அதாவது மாவட்ட ஆட்சியரினுடைய கட்டுக்குள் வரக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகம் மட்டும்தான் இதை விற்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அடுத்து, பொது அதிகார முகவர் சொத்தை விற்க வந்தால் அவருக்கு இன்னும் அதிகாரம் இருக்குது. அதாவது இந்த பவர் ஆஃப் அட்டார்னிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஆளுங்க யாராச்சும் இல்லை பொது அதிகாரம் வச்சுருக்கவங்க யாராச்சும் வராங்கன்னா அப்போ நீங்கள் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த அதிகாரம் இன்னும் தொடர்கிறதா அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். இல்லை அவருக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்கள் முழுவதுமாக பார்க்க வேண்டும். ஒருவேளை குத்தகையில் இருக்கும்போது சொத்தை விற்கிறீங்கன்னா அதுக்கு குத்தகைதாரர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் அவர் கூட குத்தகையை பதிஞ்சிருக்கீங்க, பத்திரப்பதிவுத்துறையில் போயிட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் அதை நீங்கள் குத்தகையை பதிவு செஞ்சுருக்கீங்கன்னா, அப்படி இருக்கும்போது நீங்கள் விற்கிறீங்க, அவரோட குத்தகை ஒப்பந்தத்தை மீறி நீங்கள் விற்கிறீங்கன்னா அதுக்கு அவருடைய ஒப்புதலும் வேண்டும். அடுத்து, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தாட்கோ, சிப்காட், டிட்கோ இந்த மாதிரி அரசு நிறுவனங்கள் விற்கும் பொழுது அதை விற்பனை செய்கிறதுக்கு அந்த அதிகாரிக்கு உரிமை இருக்கிறதா, யார் உங்களுக்கு விற்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு நீங்கள் கிராஸ் செக் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும்.
அவ்வளோதான். இந்த மாதிரியான நிலங்களை நீங்கள் வாங்கும்போது அதுக்கு வந்து எந்த நபர் உங்களுக்கு விற்கிறதுக்கு வராங்களோ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் இன்னொரு நாள் தான் தெரிய வரும் உங்களுக்கு இவருக்கு அதை விற்கிறதுக்கே உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கே வந்ததில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் முழுசாக பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையும் நம்ம கிளியர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதனால் வரக்கூடிய லாஸஸை தவிர்க்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.